ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன். என்ன நம்புனா நிச்சயமாக 100% நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். இத்தனை நாளாக எத்தனையோ விதத்தில் கஷ்டப்பட்டு நிறைய அனுபவங்களை சேர்த்து வச்சுருக்க. இந்த அனுபவம் உனக்கு கொடுத்த வாழ்க்கை பாடங்களை வச்சு இனிமேலாவது உனக்கான வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராகிக்கோ. யாரும் உனக்காக ஒரு சேரை போட்டு உனக்கான ஒரு இடத்த கொடுக்க மாட்டாங்க. உனக்கான உயர்வான இடத்தை நீ தான் உருவாக்கணும். உன் முயற்சியாலும் உன்னுடைய உழைப்பாலும் நேர்மையாலும் நீ உன்னை உயர்த்தி கொள்ள தயாராகு. தேவையில்லாத எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டாம். உடஞ்சி போய் மனசில் கவலைப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டு வாழாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவாக செஞ்சு நிம்மதியாக வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா ஓடி உன்னை புகழ் பாடி தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுவே உன் தேவை இல்லைன்னா உன்னை யாருன்னு கூட திரும்பி பார்க்காம கண்டபடிக்கு பேசுவாங்க. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஆசைகள் அதிகரிப்பதால் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் வறுமையே வருது. உன் வறுமையை போக்கி உனக்கான வசதியை கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சிங்கமாக இருந்தாலும் கூட அது ஓடி போய் உழைச்சி சாப்பாடை சேர்த்தாதான் அதுக்கு பசி அடங்கும். சும்மாவே படுத்து கிடந்தா உயிரை விட வேண்டியதாகத்தானே இருக்கும். அதனால் சும்மா உட்காந்தா எல்லாம் நடந்துரும்னு நினச்சிடாத. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ, எந்த அளவுக்கு ஓடி ஓடி உழைக்கிறாயோ, அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சில விஷயங்களை பார்க்காத, சில விஷயங்களை பற்றி யோசிக்காத, சில விஷயங்களை காது கொடுத்து கேட்காத, சில விஷயங்களை பேசாமல் இருந்துடு. இப்படி இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்றாற் போல நீ நடந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான வாழ்க்கையாக இருக்கும். உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களிடம் பேசலாம். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ எவ்வளோ பேசினாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதை எட்டி பார்க்காம அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம் என்னவோ, அவங்க எதுக்காக என்ன செய்கிறாங்களோன்னு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க போக்கில் வாழ விடு. யாருடைய வாழ்க்கையும் எட்டி பார்த்து அவங்களுடைய தவறு இது, அவங்களுடைய குறை இது, அவங்களுடைய குற்றம் இதுன்னு நீ பேச வேண்டாமே செல்லமே. ஏன்னா அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் அடுத்தவங்களை தவறாக விமர்சிப்பதுங்கிறது மிகவும் மோசமான ஒரு விஷயம். அதனால் ஒருத்தவங்க தப்பே செய்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சாலும் அது எதுக்காக ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ யாரையும் குறை சொல்ல வேண்டாம். தவறும் உன்னுடையது, தண்டனையும் உனக்கானதுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த தவறும் செய்யாத அளவுக்கு நேர்மையான பிள்ளையாக நடந்து கொள்ளின் செல்லமே. இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருக்கும்போது உன்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கை முழுவதும் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நினச்சி பயப்படாதே. உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். எதை நீ அனுமதிக்கிறாயோ அதை உன்னால் தடுக்கவும் முடியும். எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கிற, அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு மட்டும் ஏன் யோசிக்கிற? சில விஷயங்கள் சரி வராது, ஒத்து வராதுன்னு தெரியும் போது அதை ஒதுக்கி வைக்கவும் தயாராயிரு. நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி என்ன பேசியிருப்பாங்கன்ற எண்ணத்தில் நீ பழகுவதை விட ஒதுங்கி விடுவதே மேல். ஏன்னா அடுத்தவங்க நம்ம பின்னாடி என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிடும். அதனால் அடுத்தவங்க 1000 நினைக்கட்டும், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. என் வாழ்க்கையை நான் எனக்கு பிடிச்சது போல் வாழ்வேன்னு நினச்சிக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. இரும்பும் தங்கமும் வெவ்வேறான மதிப்பு கொண்டது. இரும்பு ஒரு சாதாரண உலோகமாக பார்க்கப்படுது. தங்கம் விலை மதிப்பு உள்ள உலோகமாக இருக்குது. ஆனால் இரும்பை வச்சு செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் தங்கத்தை வச்சு செய்ய முடியாது தானே. இரும்பு ஒரு மனிதனுக்கு பயன்படுற அளவுக்கு தங்கம் பயனை கொடுப்பது கிடையாது. எல்லா பொருட்களையும் இரும்பால் செஞ்சு பயன்படுத்தி கொள்ள முடியும். தங்கத்தை வச்சு செய்யவும் முடியாது, அதை பயன்படுத்தவும் முடியாது. ஆக தேவையை பொறுத்து தான் ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கைமீறி போகிற அளவுக்கு எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருந்துடாத. எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை
உன் கட்டுப்பாட்டுகளை வச்சு சரியாக வாழ தயாராக இரு. சில விஷயங்களை எல்லாம் உனக்காக சரியாக நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். நான் என்னதான் உனக்கு சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுத்தாலும் கடைசியில் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன். உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உனக்கு மன மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எத்தனை யுகங்களையும் எத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ சமாளித்து வந்திருக்கன்றத இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ ஜெயிச்சியா, வாழ்க்கையில் உயர்றியான்றதை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உன் கஷ்டத்தை பற்றி நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம். எப்படி புயல்களை சமாளித்து கரைக்கு வந்து சேர்றியோ அதை மட்டும் இந்த உலகத்துக்கு காட்டு. நீ ஜெயிக்கிறதையும் உன் வெற்றியை மட்டும் இந்த உலகத்துக்கு காட்டினா போதும். பூக்களாக இருந்தீனா உதிர்ந்து கீழே விழுந்துருவாய் என் செல்லமே. செடிகளாக இருந்தீனா தினமும் பூத்துக்கிட்டே இருக்கலாம். செடி போல தினமும் புதுசு புதுசாக புத்துணர்ச்சியோட உனக்கான புது புது விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இரு. யாரும் உன்னை தேடலன்னு சொல்லி கவலைப்படாமல் யாருக்கும் நீ பாரமாக இல்லைன்னு சந்தோஷப்படு. அடுத்தவங்க தேவைக்காக உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு நீ அப்பாவி பிள்ளையாக இருக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் முட்டாள்களாலேயோ அறிவாளிகளாலேயோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தான் எல்லாமே எனக்கு தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற முட்டாள்களால் தான் பெரும் பிரச்சனை வருது. தைரியம் இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் தான் எல்லான்ற ஆணவம் அகந்தையும் உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையில் இருக்க சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளித்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே. நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ. கோபப்படு, ஆனால் கத்தாமல் பொறுமையாக நீ சொல்ல வர்றதை சொல்லி முடி. தப்பு பண்ணலாம், ஆனால் மறுபடியும் அதை திரும்ப பண்ணாமல் சரி செஞ்சிடணும். கஷ்டப்படலாம், ஆனால் புலம்பக்கூடாது. கஷ்டம் புலம்பிடா சரியாக போயிடுமா என்ன? சரியாக்க முயற்சி செய். எல்லார்கிட்டையும் நல்லா பழகு, ஆனால் யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம். அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம உன் வாழ்க்கையை நீ சரியாக சிறப்பாக வாழணுன்ற நம்பிக்கையோடு நீ வாழ தயாராகு. அடுத்தவங்க பேசுகிற பேச்சில் நீ மயங்கிட வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறதுல நீ தெளிவாரு. இந்த உலகத்தில் உனக்கு இருக்கிற சங்கடங்களையும் சவால்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவே இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னடா வேலை இது, நாய் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கதா இருக்கேன்னு வேலையை விட்டினா நாயை விட கேவலமாக உன்னை ஓட விடுவாங்க. அதனால் உனக்கென ஒரு வேலையையும் உனக்கென ஒரு வருமானத்தையும் தக்க வச்சுக்கோ. உன் மனசுக்கு பிடிச்ச வேலையாவது குறைந்த சம்பளத்திலையாவது செஞ்சுக்கிட்டே இரு. உனக்குன்னு ஒரு வருமானம் இருந்தாதான் உன் வாழ்க்கையில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குன்றத நீ மறந்துட வேண்டாமே செல்லமே. சின்ன சின்ன அவமானங்களையும் சலிப்புகளையும் வெறுப்புகளையும் தாண்டி போகும்போது தான் உன்னுடைய பெரிய லட்சியங்களை நிறைவேற்றிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழந்துடாத. இந்த சாயப்பா ஏதாவது ஒரு வழியில் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒருபோதும் வெளியே காட்ட வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு 4 பேர் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் உன் வருத்தத்தையும் வேதனையும் வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமாக இரு. உனக்கு எதிரி உன் மனசை தவிர வேறு எதுவுமே இல்லை. உன் மனசு உனக்கு எதிராக சொல்லும் விஷயங்களை யோசித்து கவலைப்படாத. எல்லாத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்னு நம்பு. உன் கஷ்டங்களை தாண்டி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இருக்கும் தோல்விகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலும் எதையும் யோசித்து கவலைப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்க நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கனவை நனவாக்கி நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும். எல்லாரும் பிரச்சனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ.
யாரையும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துவதோ மனசை நோகடிக்கிறதோ வேண்டாம். வெளியிருந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய வலியும் வேதனையும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றத நீ எப்பவும் ஞாபகம்